நம்ம சபையில ஒரு புடவை கூட என்ன பண்ணக்கூடாது. அக்கா நீங்க விதவைக்கா, இந்தாங்க அக்கா. ஏய் நான் என்ன பிச்சைக்காரி அடி? எனக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு டயோசிஷன் மூலமா மாசம் 60,000 சம்பளம் தெரியுமா உனக்கு? என்கிட்ட வந்து இந்த ஒரு 300 ரூபாய் புடவை எடுக்க வக்கில்லாமையாளா இருக்கேன் நானு. அப்படி சொல்லணும். விதவைகளுக்கு யாரெல்லாம் புடவை எடுத்து கொடுக்குறீங்க? நான் எடுத்து கொடுக்குறேன் ஐயா. 5 புடவை எழுதிக்கிங்க, விசுவாசிகாய்க்க. டியூப்லைட்லன்னா உபயம்னு போட்டு பேர் எழுதலாமா? புடவையில என்ன பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டு பிள்ளைகள், என்னோட பிள்ளைகள், அப்பா அப்பா நான் ஒரு அங்கிள் கிட்ட கையேந்து நிக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். இது நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. அன்னம்னா என்னது? சாப்பாடு. வஸ்திரம்னா துணிமணிகள். குடிக்கிறவராய் இருக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்கு, படிக்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா. நாங்களும் யோசித்து பார்க்கலப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துஷ்டுக்கு மேல என்ன பண்றாப்புல? டுஷ்டு கொடுக்குறாப்புலன்ற மாதிரி இருக்கும். பாருங்க, சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். இதுல நல்ல ஒரு வரி பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ராமு இருக்காரு, சோமு இருக்காரு. ராமு என்ன பண்றாப்புல? சோமு கிட்ட போய், என்ன தம்பி துக்கமா இருக்க, கவலையா இருக்க, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை? யாராவது உன்னை ஏதாவது சொல்லிவிட்டாங்களா, ஏசிவிட்டாங்களா, வஞ்சி விட்டாங்களா அப்படின்னு ராமு கேட்கும்போது சோமு என்ன சொல்றாப்புலன்னா, ஒரு சாப்பாடு, வஸ்திரம், துணிமணி, இன்னும் நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாமே சோமு ஆகிய என் பையன் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. நல்லது தானல, கொடுத்துருக்காங்க, இதுக்கு எதுக்கு நீ வந்து என்ன பண்ற? அப்ப சோமு என்ன சொல்றாப்லன்னா, பிள்ளைகள் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கணும், ஆனா என் பிள்ளைகள் வாங்குற இடத்துல இருக்காங்களே. தகப்பன் எதை விரும்புவாங்க? மகன் மகள் இப்படி இருக்கணும், அவங்க கை மேல இருக்கணும். ஆனா கை என்ன ஆகுது? கீழே இருக்கு. அப்போ எந்த ஒரு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க, என் பிள்ளைகளுக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு நான். ஆனா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அவங்களுக்கு யாரு ஆதரவு? தகப்பன் யாரு? தாய் யாரு? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோட பிள்ளைய இப்படி கை இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாப்லையா? அப்படி இல்லைன்னா இங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாப்லையா? இங்க இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அருமை திருச்சபையில நம்ம சர்ச்சு என்ன பண்றோம்? பின்னாடி இடம் இருக்கு, அந்த இடத்த வந்து நம்ம விரிவாக்கம் பண்றோம். நம்ம சபையில உள்ள மக்கள் எல்லாரும் பில்டிங் ஃபண்ட் என்ன பண்ணுங்க, கமிட்டியில் இருக்கிற மூப்பர்கிட்ட கொடுங்க. உங்களால முடிஞ்சதை இல்லை, மினிமம் ஒரு 10,000 ரூபாய் ஒரு மெம்பர்ஷிப்புக்கு கட்டாயம் என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்றோம். அப்போ சபையில உள்ள விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், கமிட்டியில் உள்ள அண்ணன்மார், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், சபை போதகர், அந்த அக்கா கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அந்த அக்கா வந்து திக்கற்றவர்கள், அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார், அவங்க பாவம், அவங்களே கஞ்சிக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. நான் அந்த அக்காவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்,
நான் பக்கத்து வீட்டுக்காரங்க, நாங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் நாங்கள் சேர்த்து எழுதிடுறோம் இப்படின்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாங்களா? ஊர்வரி எல்லாருக்கும் 2000, நானும் அதே 2000 என்ன பண்றேன், கேட்டுறேன். அது ஊருக்கு. திருச்சபைக்கு நீங்க கேட்கறதோட நான் அதிகமா என்ன பண்றேன், கொடுப்பேன். இப்படி சொன்னாதானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், விதவைகளை விசாரிக்கணும். விசாரிக்கிறதுனா எப்படி? எம்மா உங்க வீட்டுக்காரி இறந்து போயிட்டாரம்மா, என்னாலதான் உன் வீடு கணவனோட உன் புருஷனோட சாவுக்கு வர முடியல பார்த்துக்கா, அன்னைக்கு பார்த்து முக்கியமான வேலை ஆகி போச்சு. இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ கஷ்டம், ரொம்ப வருத்தமா இருக்குங்களா? தினம் தினம் கணவனை இழந்த உன்னை நினைச்சு நினைச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரணும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அன்னைக்கு கூட நான் வீட்டை விட்டு வெளியே எழும்பி வாரேன், வேலைக்கு கிளம்பும்போது நீ எதிர்த்தாப்புல வந்துவிட்டா என் பொஞ்சாதி. ஏங்க மூலி மொக்க வாரா, அந்த மூலி வாரா புருஷனை கல்யாணம் ஆகி 8 மாசத்துல முழுங்கினவ, அவன் மூஞ்சில முடிக்காதீங்க அப்படின்ட்டு என் பொஞ்சாதி சொன்னாப்லா. அதை கேட்டுட்டு நான் உள்ள போய் என்ன பண்ணேன், ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சுவிட்டு அப்புறம் நீ அந்த சைடா தள்ளி போன பிறகு நான் கிராஸ் பண்ணி போனேன் பார்த்துக்க, வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் நல்லா சம்பாரிச்சிட்டியலா ஐயா, கோடி கோடியா வந்துச்சா? இந்த மாதிரி வருத்தப்படுறதுனால திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை நினைச்சு ஆண்டவரே ஏசப்பா இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களே, கவலை கண்ணீர்ல இருக்காங்களே, விதவைகளுக்கு யாரெல்லாம் புடவை எடுத்து கொடுக்குறீங்க? நான் எடுத்து கொடுக்குறேன் ஐயா, 5 புடவை எழுதிக்கிங்க, விசுவாசிகாய்க்க. டியூப்லைட்லன்னா உபயம்னு போட்டு பேர் எழுதலாமா, புடவையில என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு புடவை கேட்கிற இடத்துல 5 புடவை நான் எடுத்து தரேன், விதவைகளுக்கு கொடுங்க. யாரெல்லாம் மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறீங்க நம்ம திருச்சபையில உள்ள விதவைகளுக்கு? ஐயா 1 மாசம் மல்லிகை ஜாமான் இல்ல, 2 மாசம் மல்லிகை ஜாமான் என் குடும்பம் நான் வாங்கி தரேன், அந்த விதவைக்கு கொடுங்க. அப்ப கடைசி வர நம்ம இப்போ சங்கீதத்துல படிச்ச திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவும் போது தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா சந்தோஷப்படுவாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை திருச்சபை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு நம்ம டயோசிஷன் மூலமா வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை. 3%, 4% எல்லாம் இல்லையா, நம்ம சபையில இருக்கிற நம்ம திருச்சபை மூலமா எலெக்ஷன் ஓட்டு, அது மூலமா பதவியில இருக்கிற ஐயாமார்களே, நாங்க திருச்சபை விசுவாசிகள் சேர்ந்து என்ன பண்றோம், ஒரு லிஸ்ட் கொடுக்கோம். ரொம்ப பெருசா கிடையாது, மொத்தம் ஒரு 100 விசுவாசிகள் இருக்காங்கன்னா அதுல ஒரு விதவை இருப்பாங்க, ஒரு கணவனை இழந்தவர்கள், ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், அவ்வளவுதான். 2 பேரு எங்க சேகரத்து மூலமா உள்ள குட்டி குட்டி சபையில மொத்தமா சேர்த்தாவே எங்க சேகரத்துல 2 குடும்பம் தான். அந்த 2 குடும்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க, டயோசிஷன் மூலமா வேலை போட்டு கொடுங்க. என்ன வேலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன தகுதியோ டயோசிஷன் மிஷனரிமார்கள் அர்ப்பணிப்போட உள்ள தேவாலயங்கள் மூலமா, தேவாலயங்கள்ல திருச்சபை மூலமா நடக்கிற காணிக்கை மூலமா உள்ள டயோசிஷன்ல வேலை போட்டு கொடுங்க. எங்க காணிக்கை அவங்களுக்கு சம்பளமா போட்டோம். அப்படி சம்பளமா போகும்போது அவங்க கை இங்க இருக்காது, இங்க இருக்கும். 5000 என்ன 5000 டொனேஷனு, 10,000 எழுதிக்கிங்கயா. அதுதான் ஒரு தகப்பன் விரும்புறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புறது அதுதான். நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி, ஒரு விதவை, கணவனை இழந்தவங்க, அவங்க என்ன பண்ணணும்,
ஐயா அரிப்பின் பண்டிகை, சேர்ப்பம் பண்டிகை, ஆண்டு விழா, அசனம், எல்லாருக்கும் என்ன காணிக்க போடுறீங்களோ, என்ன டொனேஷன் எழுதுறீங்களோ அதுக்கு மேல 5000 எனக்கு சேர்த்து எழுதுங்க. நம்ம சபையில ஒரு புடவை கூட என்ன பண்ணக்கூடாது. அக்கா நீங்க விதவக்கா, இந்தாங்க அக்கா. ஏய் நான் என்ன பிச்சைக்காரியாடி? எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு டயோசிஷன் மூலமா மாசம் 60,000 சம்பளம் தெரியுமா உனக்கு? என்கிட்ட இந்த ஒரு 300 ரூபாய் புடவை எடுக்க வக்கில்லாமையாளா இருக்கேன் நானு? அப்படி சொல்லணும். நான் 300 பேருக்கு நான் எடுத்து கொடுக்குறோம்ல, நீ என்ன 300 ரூபாய் புடவையை என்கிட்ட தூக்கிட்டு வந்திருக்க? அப்பந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாகிய என் பிள்ளைய கையேந்த விடலாப்பா. பண்ணலாமா? ஒரு பதவி எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா கிடைச்சிருமா பதவி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, தயவு, அன்பு எல்லாமே இருக்கணும். சும்மா நான் பதவிக்கு வந்துருவேன். எத்தனையோ பேர் பாருங்க பதவிக்கு வர முடியல. அப்ப அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க ஐயா. நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க லிஸ்ட் எடுத்து தாரோம். எங்க வீட்டு பிள்ளைகள், எங்க கிட்ட பணம் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்கலாம். வேண்டாம், லஞ்சம் நாங்க கொடுக்க மாட்டோம். ஒரு டீச்சர் வேலைக்கு, ஆயாமா வேலைக்கு, தூத்து பெருக்கிற வேலையில இருந்து ஸ்கூல்ல ஒரு கேண்டீன் கான்ட்ராக்ட் முதல் கொண்டு என்ன பண்ணுங்க, ஒரு காலேஜில் நம்ம டயோசிஷன் மூலமா உள்ள காலேஜ்ல இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா வேலையிலையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு என்ன பண்ணுங்க, வேலை கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அவங்க கை இப்படி இல்லை, இப்படி மாறினதுக்கு அப்புறமா எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க ஐயா. நாங்க அந்த 5 லட்சம் 10 லட்சத்தை என்ன பண்றோம்? என்னது லஞ்சத்தை சேவிங் அக்கௌண்ட்ல, சேவிங் இல்ல பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைக்கயா. 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் எங்களுக்கு? எத்தனை பர்சன்டேஜ்? 7%, 8%, மாசம் 8000 ரூபாய். அதுவே ஒரு சம்பளம் இல்ல. திக்கற்ற பிள்ளைகளை கையேந்த விடாம பண்ணக்கூடிய இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு திருச்சபை டயோசிஷன்ல உள்ள குட்டி குட்டி சபைகளாகட்டும், சேகரமாகட்டும், மெயின் சபைகளாகட்டும், நம்ம அவங்கள கொடுக்குறவங்களா மாற்றணும். வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்பந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாங்க. சும்மா 5 புடவை எழுதிக்கிங்க விதவைக்கு, 5 இல்ல 10 ஒரே மாதிரி. நானே எடுத்துடணுமா இல்ல நீங்க எடுத்துடுறீங்களா? இல்ல திருச்சபைக்கு காசு கொடுத்துட்டா நீங்களே எடுத்துருவீங்களா? ஓகே, அப்போ 15 போட்டுக்கிடுங்க. அப்புறம் ஈஸ்டருக்கு துணி எடுக்க போறேன், நியூ இயருக்கு துணி எடுக்க போறேன், கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்க போறேன். ஐயா, நம்ம திருச்சபையில இருக்கிற விதவைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 4 புடவை நான் எனக்கு எடுக்கும்போது நான் சேர்த்து கொடுக்கிறேன். கடைசி வரை அவங்கள கையேந்திர விடுறவங்களா வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம டயோசிஷன் மூலமா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு பல சபைகள் இருக்கு, அங்க எந்த ஒரு வேலையும் என்ன பண்ண முடியாது. ஐயா எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ஐயா. இல்லம்மா, நம்ம திருச்சபையே ரொம்ப ஏதோ ஒரு 20 விசுவாசிகள் வராங்க, அவங்க கொடுக்குற காணிக்க என்ன பண்ண மாட்டேங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம எல்லாம் வாலண்டியர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு நான் என்னம்மா சம்பளத்தை போட்டு வேலை போட்டு கொடுக்க. ஆனால் சிஎஸ்ஐ மாதிரி டயோசிஷன்ல அப்படி கிடையாது. கோடி கோடியான வேலை வாய்ப்புகள் என்ன பண்ணலாம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு கொடுத்து அவங்கள கையேந்த விடாம அவங்க டொனேட் பண்றவங்களா மாற்றணும், அவங்க காணிக்கை கொடுக்குறவங்களா மாற்றணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஏசப்பா, நீர் கல்லை கொண்டு பேசுவீங்க, மண்ணை கொண்டு பேசுவீங்க. இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க சார்லஸ் ஆகிய என்ன கழுதையான் என் வாய் மூலமா கட்டாயம் நான் சொல்ல வந்த விஷயம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு டயோசிஷன்ல உள்ள பெரிய பெரிய திருச்சபைகள், அங்க உள்ள வேலை வாய்ப்புகளை போட்டு கொடுக்குற கமிட்டியில இருக்கிற, எலெக்ஷன்ல ஜெயிச்ச அண்ணன்மார் தம்பிமார்களுக்கு, சபை போதகருக்கு, டிசி மெம்பர்ல இருந்து பிஷப் ஐயா முதல் கொண்டு எல்லாருக்கும் கட்டாயம்
இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சிருக்கோம் ஏசப்பா. இந்த வீடியோ மூலமா, இந்த பதிவு மூலமா யாராவது ஒரு விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் அவங்க கொடுக்குறவங்களா மாறணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள பேசி அவங்க குடும்பங்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்பு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்குற ஒவ்வொரு கமிட்டியில உள்ள எலெக்ஷன்ல ஜெயிச்ச அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் குடும்பங்கள்ல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாய் கட்டாயம் குடிப்பீங்க ஏசப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.